1918ஆம் ஆண்டுல தென்னாப்பிரிக்காவில பிறந்த நபர் தான் நெல்சன் மண்டேலா. ஒரு சாதாரண மனிதரா தான் தன்னுடைய வாழ்க்கைய தொடங்கினாரு. ஆனா பிறகு உலகத்தையே மாற்றிய ஒரு லெஜெண்டா மாறினாருன்னு சொல்லலாம். இனவெறி, நிறவெறி, அது மட்டும் இல்லாம மக்கள் மீதான அடக்குமுறைகள், இது எல்லாத்தையுமே எதிர்த்து நெல்சன் மண்டேலா அவர்கள் போராடினாரு. 27 வருஷம் சிக்னோ சிறையிலையும் இவர் இருந்திருக்காரு. ஆனா அந்த சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அந்த நாட்டுடைய ஜனாதிபதியா நெல்சன் மண்டேலா அவர்கள் ஆகியிருக்காரு. அதனாலதான் யுனைடெட் நேஷன் கூட ஜூலை 18ஆம் தேதியை, அதாவது நெல்சன் மண்டேலா அவர்களுடைய பிறந்த தேதியை சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவுடைய நிறவெறி எதிர்ப்பாளரான நெல்சன் மண்டேலா அவர்கள் 1994 இருந்து 1999 வரைக்கும் தென்னாப்பிரிக்கா நாட்டினுடைய தலைவரா இருந்திருக்காரு. அந்த நாட்டோட வரலாற்றிலேயே ஒரு கருப்பின தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அது நெல்சன் மண்டேலா அவர்கள் மட்டும் தான் சொல்லப்படுது. இனவெறியை அழிச்சு இன நல்லிணக்கத்தை மேம்படுத்துறதுக்கு இவருடைய நிர்வாகம் ரொம்பவே பாடுபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நெல்சன் மண்டேலா அவர்கள் கருத்தியல் ரீதியா ஒரு சோசலிஸ்ட் அப்படின்னும் சொல்லப்படுது. நெல்சன் மண்டேலா அவர்கள் பல்வேறு கௌரவங்களையும் பெற்றிருக்காரு. தென்னாப்பிரிக்காவில நிறவெறி முறையை முறியடித்த ஒரு புகழ்பெற்ற நபர் இவர். அது மட்டும் இல்லாம ஜனநாயக ரீதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட தென்னாப்பிரிக்காவுடைய முதல் ஜனாதிபதியும் இவர்தான். ஆக இந்த 2025ஆம் ஆண்டு நெல்சன் மண்டேலா அவர்களுடைய 67 ஆண்டு கால பொது சேவையை நினைவு கூறக்கூடிய வகையில 67 நிமிடங்கள் அவங்களுக்கு தோணக்கூடிய உதவிகளா இருக்கட்டும் அல்லது தன்னார்வ தொண்டுகளை செய்யணும் அப்படின்னு நெல்சன் மண்டேலா அறக்கட்டளையும் ஐநாவும் தெரிவிச்சிருக்காங்க.